மா என்னடா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமாம். என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறி எடுக்க முடியாது. சரி. புளிசோறும் கூட்டு செய்யலாம்னு இருக்கேன். புளியோதரை. புளிசோறு கோயில் புளிசோறு. கோயில் புளிசோறு வைக்க போகிறேன். தொட்டுக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் போட்டு ஒரு கூட்டு. சரிம்மா. அடுப்பை பற்ற வச்சுட்டேன். சட்டியை வைக்கணும்பா. வச்சுட்டு நெய் ஊற்றணும்பா. எவ்வளோ? சும்மா ஒரு 50 கொஞ்சம் குறைய ஊற்றணும்பா. அந்த வறுக்கிற அளவுக்கு ஊற்றணும். சரி. ஊற்றிட்டு நெய் ஊற்றுறதுனால நம்ம கோல்டு வின்னர் ஊற்றணும். ஓகே. நல்லெண்ணெயில் ஊற்றக்கூடாது. நல்ல நெய் ஊற்றுறோம்ல, அந்த வாசம் போயிரும்ல. ஆமாம். கோல்டு வின்னர் ஒரு 50 ஊற்றணும். 50 ஊற்றிட்டு சரி. இந்த பருப்பா ஒரு பிடிச்ச பொடி கடலைப்பருப்பு. இந்த பருப்பை நல்லா இந்த கடலைப்பருப்பு பொரிஞ்சு வரணும். இந்த பருப்பா கடலைப்பருப்பு புரியுதா? பாரு. புரியுது. எவ்வளோ கடலைப்பருப்பு போட்டிருக்கீங்க? ஒரு பிடிச்ச பொடி. 1/2 கிலோ அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கு, நெய் ஊற்றிருக்கு, கடலைப்பருப்பு ஒரு பிடிச்ச பொடி போட்டிருக்கேன். சரி. இந்த இது பொன்னிறமாக கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வரும்போது, முந்திரி பருப்பு சும்மா ஒரு பிடிச்ச பொடி அது சரி போடுறேன். ஒரு பிடிச்ச பொடி காமிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வணங்குவோம். அப்படியே குழம்பு கடலைப்பருப்பு, இது நிலக்கடலைப்பருப்பு. இந்த அது ஒரு பிடிச்ச பொடி. இந்தா பாரு. ஆமாம். ஒரு கை போட்டு நல்லா கிண்டணும். நல்லா அது பொன்னிறமாக வரணும். அந்த கடலைப்பருப்பு மூணுமே வருதா? நல்லா வருது. வாசம் வருதா? நல்லா வருது. கருக விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சுக்கணும். என்ன போட்டிருக்கீங்க? நெய், கோடு வின்னர், எண்ணெய், கடலைப்பருப்பு, இது குழம்பு கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு 3 போட்டிருக்கு. சரியா? சரி. அடுத்து இந்த அது பொரிஞ்சிருச்சு பாரு. அப்படியே வத்தலை போடணும்பா. எவ்வளோ வத்தல்? வத்தல் ஒரு 8 வத்தல் போட்டிருக்கேன். 8 வத்தல். காரம் கம்மியாக இருக்கணும். 8 வத்தல் போட்டாச்சுப்பா. அது இந்த இது வெந்தய பொடி. லைட்டாக வெந்தய பொடி. வெந்தய பொடி வாசனை. அப்படியே கருவேப்பிலை நல்லா 3 நாளில் எல்லாம் கிண்டிட்டு இந்த பருப்பா புளி தண்ணி. எவ்வளோ புளி? இதா 150 புளி நல்லா இருத்தி வடிகட்டி வச்சிருக்கு. 150 புளி போட்டு. ஆமாம், 150 புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கு. சரி. நல்லா கிண்டி விட்டுணும்பா. கிண்டி விட்ட பின்னாடி நல்லா 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த பருப்பா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். போட்டு நல்லா கலக்கணும். வாசம் வருதா? இந்த பாரு. நல்லா. அச்சாச்சா. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் வத்தவும் உப்பு பார்த்து திருப்பி போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறீங்க? கல்லுப்பு போட்டு. இன்னைக்கு என்ன காலையிலேயே குளிச்சு வெள்ளிக்கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா. காலையிலே குளிச்சாச்சு, விளக்கேற்றியாச்சு, வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அடுப்பில் நனைஞ்சாச்சு. சரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால உங்களுக்கு புளி சாதம் கோயில் ஸ்டைலில். ஆமாம், கோயில் ஸ்டைல். தொட்டுக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு. புளிக்கூட்டு மாதிரி. புளிக்கூட்டு மாதிரி. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வத்தி அப்படியே பிசு பிசுன்னு வரணும்பா. வந்தாதான்
அந்த புளி சோத்தை ஊற்றி கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும் கொதிக்க? ஒரு 20 நிமிஷம் ஆகும்பா. நல்லா கொதிக்க. என்னென்ன சேர்த்துருக்கேன்னு திருப்பியும் சொல்லிக்கிறேன். நெய் ஊற்றணும், கோல்டு வினர் ஊற்றணும். ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வத்தல், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கருவேப்பிலை எல்லாம் வதக்கி விட்டுருணும்பா. வதக்கி விட்டுட்டு புளியை வடிகட்டி வச்சுருந்தோம். 150 புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தோம். அதை என்ன பண்ணோம், நல்லா இதில் ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுருக்கு. நல்லா கொதிச்ச பின்னால் வத்தி வந்து கொஞ்சம் ரொம்ப வத்திடணும். நல்லா வத்தின பின்னாடி அப்போ ஊற்றி கிளறிக்கணும். சரி, நம்ம ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 20 நிமிஷம் ஆகும்பா. சரியா? ஓகே. ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுப்பா. பாரு வந்துருச்சா? இந்த கொஞ்சமா நெய் ஊற்றிக்கணும் வாசனைக்கு. கொஞ்சமா, ஏன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலை, நெய்யும் கோல்டு வினர் எண்ணெய்னா சேர்த்துருக்கு. அதனால இந்த அவ்வளோதான். நீ அப்படியே ஆற வச்சு ஊற்றி சோறில் கிளறிக்கலாம். சரியா? எப்படி ஒரே நாளில் வச்சுக்குவீங்களா இல்லை? இது சோறு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பேச்சு மிச்சத்தை வச்சு நம்ம சோத்துலேயே ஊற்றி சாப்பிட்லாம். நாளைக்கு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒரு 3-4 நாளைக்கு கூட கெட்டு போகாது. ஏன்னா எண்ணெய் நல்லா ஊற்றிருக்குப்பா. 4 நாளைக்கு கூட கெட்டு போகாது. வச்சுக்கலாம். சரி, இந்த பாருப்பா நல்லா புளிசோறுக்கு சார் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாரு. நல்லா ஆயிடுச்சுப்பா. இப்போ கிளறுவோம். சோறா அள்ளி போட்டுக்கணும். சோறு வந்து 3/4 பதத்தில் வடிக்கணும். ஃபுல்லாக வடித்தா கொல கொலன்னு போயிரும்பா. 3/4 பதத்தில் வடிக்கணும். ஆமாம், வரணும். நல்லா கலக்கி விட்டு நல்லா கிளறணும். உரப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. லைட்டாக ஊற்றிக்கலாம்ல? இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கலாம்ப்பா. சோறு போட்டுக்கலாம். அதை வந்து கிளறி ஒரு 5 நிமிஷம் வந்து அதில் ஊறணும். அப்போ தான் நல்லா இருக்கும் புளி சோத்துக்கு. இப்போ நல்லா கிளறி உடனே சாப்பிடலாம். கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா கிளறி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சரி. பார்த்தியா? நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறியா? நமக்கு ஒரு நிதானம்னா உப்பு, புளி, காரம் எல்லாமே. சுடுதா? சுடுது. புளி கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்கும்பா. இந்த மாதிரி கிளறுங்க. கோயிலில் வாங்குற புளிசோறு மாதிரி இருக்கும். நல்லா நெய், கோல்டு வினர் ஊற்றுங்க. நெய் ஊற்றலைன்னா நல்லெண்ணெயும் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றலாம். இது கோல்டு வினர் ஊற்றணும்னா நெய் ஊற்றணும். நான் நெய்யும் கோல்டு வினர்னா ஊற்றிருக்கேன். சரி. இப்போ பாருப்பா, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. புளிசோறு செஞ்சுட்டேன்பா. இது வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் போட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு ஒரு கூட்டு. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.